இந்திரா காந்தியின் விவகாரம் அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்டு அதன் தற்போதைய உண்மை நிலை பொது வெளியில் மக்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்று PPP கட்சியின் தேசிய தலைவர் டத்தோ லோகபால மோகன் வலியுறுத்தினார். இந்திரா காந்தியின் விவகாரத்தில் நாம் எப்போதுமே போலீஸ் படையையும் உள்துறை அமைச்சையுமே குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒரு குற்றவாளியை 2 வாரங்களில் பிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தும் போலீஸ் படை முகமது அப்துல்லா ரிட்வானையும் பிரசன்னா டிக்ஷாவையும் இன்னமும் தேடிக் கொண்டிருப்பது சகித்து கொள்ள முடியாததாகும். ஆனால் இந்த விவகாரத்தில் ஒற்றுமைத்துறை அமைச்சு, மகளிர் குடும்ப சமூகநல அமைச்சு ஆகியவை வெறுமனே வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது ஏன்? இந்திரா காந்தியின் விவகாரம் குடும்ப நலன் சார்ந்த விவகாரம் ஆகும். ஆனால் இந்நாள் வரையிலும் மகளிர் குடும்ப சமூக நலத்துறை அமைச்சின் பங்களிப்பு என்ன? அதேபோன்றுதான் ஒற்றுமைத்துறை அமைச்சும் தனது பங்களிப்பை கடமையை எவ்வாறு செய்துள்ளது? இந்திரா காந்தியின் விவகாரம் அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். இவ்விவகாரத்தின் உண்மை தன்மையை அறிந்து கொள்ள மக்களும் ஆர்வமாக உள்ளனர் என்று லோகபால மோகன் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.